ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பாருங்க, வியாபாரம் முடிச்சாச்சு, எல்லாம் காலி ஆயிடுச்சு. நீ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. பாருங்க, ஆலாமரம் பாருங்க, எப்படி சூப்பராக இருக்கு. நெகிழ் பாருங்க, ஃபுல்லாக நெகிழாக இருக்குது. இந்த மாதிரி தான் மரம் இருந்துச்சுன்னா இப்படி நெகிழுக்கடியே கொஞ்சம் நேரம் கோரலாம். அப்புறம் கட்டல் போட்டு படுத்து தூங்கலாம். நல்லா இருக்குங்க. நைட்டில் வந்து படுத்து தூங்கக்கூடாதுங்கிறாங்க, என்ன காரணம்னு தெரியல. இரவில் வந்து மரத்துக்கடியை படுத்துக்கூடாதும்பாங்க. அது தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அப்பா அந்த வெயில் எப்படி தான் போகிறது. காலையில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிங்க, அதனால தான் கொஞ்சம் மண்டை சூடு இல்லாத இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஆனால் வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குதுங்க. எப்படி இந்த வெய்ய காலத்தில் தாக்கு பிடிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. மழையும் பெய்ய மாட்டேங்குது, கீரையும் வர மாட்டேங்குது. எல்லாம் வெயிலுக்கு ரொம்ப காஞ்சி கருவாடாகி போயிடுது. அதனால் மழை வரன்னு இறைவன்கிட்ட வேண்டிக்குங்க. இப்போ வந்து வெய்ய காலத்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக குடிங்க. அப்புறம் வெள்ளரி பிஞ்சு, தர்பூசணி இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு நல்லா தேய்ங்க. காலையில் உச்சிக்கு சைடில் எல்லாமே தேங்காய் எண்ணெய் தேய்ங்க. நானும் அப்படித்தான் தேங்காய் எண்ணெய் தேய்க்க மாட்டேன். பிசு பிசுப்பாக இருக்குன்னு நினச்சிட்டு போவேன். ஸ்டைலு முடி இப்படி ஹேர் ஸ்டைல் வேணும்னு எண்ணெய் தேய்க்காத போயிடாதீங்க. கண்டிப்பாக எண்ணெய் தேய்ங்க. பெண்களும் சரி, ஆண்களும் சரி, குழந்தையும் சரி, எல்லாமே எண்ணெய் தேய்ங்க. எண்ணெய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. கொஞ்ச நேரத்துக்கு வேணால் உங்கள் ஹேர் ஸ்டைலில் வேணால் காட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து காட்டாதீங்க, எண்ணெய் தேய்ச்சிருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.